டோட்டலா நம்மளோட பீரியட்ஸ் வந்து ஃபுல்லா ஸ்டாப் ஆகிறது தான் நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்றோம். அடிக்கடி தலைவலி வரும், உடல் மனநல பிரச்சனைகள் நம்மளை அறியாமே நம்ம ஒரு மாதிரியே இருப்போம். உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வலுவிழந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலைகள் செய்யும் போதே இடுப்பு வலிக்கும், முதுகு வலிக்கும். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க, குழந்தைங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா சோலோவா, அதாவது நம்ம வந்து தனியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வரும். அது வந்து குட் ஃபீலாகவும் இருக்கலாம், பேட் ஃபீலாகவும் இருக்கலாம். நம்ம மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும். ஆனால் எக்ஸ்ட்ரா கேர் கொஞ்சம் நம்ம உடம்புல எடுத்துக்கணும். ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு நம்ம என்ன ஒரு லேடிஸ்க்கான முக்கியமான ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா மெனோபாஸ், அதாவது பீரியட்ஸ் ஃபுல்லா ஸ்டாப் ஆகுது இல்லையா. இது வந்து எந்த ஏஜ்ல ஸ்டாப் ஆனா கரெக்ட், அப்படி ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கணும், எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்க கூடாது, இந்த மெனோபாஸ் ஸ்டாப் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாம் நம்மளோட உடல்ல ஏற்படும், அந்த டைம்ல நம்ம ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து நம்மளை எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பத்தி லேடிஸ்க்கான முக்கியமான அவசியமான பதிவு இது. ஸோ பார்த்து பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்க, அவங்களும் பயனடையட்டும். அதாவது மெனோபாஸ் அப்படின்னாவே டோட்டலா நம்மளோட பீரியட்ஸ் வந்து ஃபுல்லா ஸ்டாப் ஆகிறது தான் நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு 45 வயதுக்கு மேல நடந்தது அப்படின்னா அது வந்து காமன், ஓகே, ஏத்துக்கலாம். அதே ஒரு 35 வயசுக்கு மேல ஒரு 40 வயசுலயே நடந்துருச்சு அப்படின்னா நம்ம உடம்ப வந்து நம்ம சரியா கேர் பண்ணாம இருந்திருக்கோம் அப்படின்னு தான் மீனிங். அது மட்டும் இல்லாம சர்ஜிக்கல் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல என்ன இருக்கு அப்படின்னா கர்ப்பப்பையில நிறைய தொந்தரவுகள் இருக்கும். பீரியட்ஸ் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான ப்ளீடிங் இருக்கிறது, இல்ல ரொம்ப அதிகமான வயிற்று வலி இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம போய் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா கர்ப்பப்பையில வந்து சில தொந்தரவுகள் இருக்கு, கட்டிகள் இருக்கு, ஸோ நீங்க உடனே வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சர்ஜிக்கல் மெனோபாஸ், அதாவது ஆப்ரேஷன் பண்ணி கர்ப்பப்பையை எடுத்து நமக்கு இந்த மெனோபாஸ் ஸ்டாப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்னதான் இருந்தாலும் நார்மலா இருக்கிற மாதிரியான ஒரு பொசிஷன், ஒரு உடல்நிலை மனநிலை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அது கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஏன் அப்படின்னா உடல்ல இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு வலுவிழந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலைகள் செய்யும் போதே இடுப்பு வலிக்கும், முதுகு வலிக்கும், இந்த மாதிரி சில தொந்தரவுகளுமே கூட ஏற்படும். ஸோ மெனோபாஸ் அப்படிங்கிறது கரெக்டான ஏஜ்ல நடந்துருச்சு, அதாவது 45 to 55 வயதுக்குள்ள நடந்துருச்சுன்னா அதனால எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. பட் அதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு அப்படின்னா நம்ம ரொம்பவே கேரா இருக்கணும். ஸோ இந்த பதிவில் நம்ம முழுக்க முழுக்க மெனோபாஸ் எப்போ ஏற்பட்டா கரெக்ட், அதுக்கு எடுத்துக்கக்கூடிய உணவுகள் பத்தி பார்க்கலாம், தெரிஞ்சுக்கலாம். மேக்சிமம் இது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா கர்ப்பப்பை கருமுட்டை வெளியிடாது. அது மட்டும் இல்லாம எப்பவுமே கருவுற முடியாத நிலையுமே ஏற்படும். இந்த மெனோபாஸ் டைம்ல பிசிக்கல் சிம்டம்ஸ் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு இன்ஆக்டிவா, அதாவது ரொம்ப சோர்வாவே இருப்போம், அடிக்கடி தலைவலி வரும், உடல் மனநல பிரச்சனைகள் நம்மளை அறியாமே நம்ம ஒரு மாதிரியே இருப்போம், அந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கும். ஸ்கின்லாம் ரொம்ப ட்ரைனஸா இருக்கும். அதுக்கப்புறம் இல்லற வாழ்க்கையில ஈடுபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாம இருக்கும். இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் நமக்கு வந்து மெனோபாஸ் டைம்ல பிசிக்கலா ஏற்படக்கூடியதா இருக்கும். இப்படிலாம் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து மெனோபாஸை நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உடல் மனநிலையை நம்ம தான் மாத்தி எந்த மாதிரி, இப்போ ஒரு டிவி பார்த்துட்டு இருக்கோம், இல்ல குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்றோம், இல்ல வெளியில ஏதாவது போனா நமக்கு ரிலாக்ஸா இருக்கு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைம் 6 months 1 yearக்குள்ள கண்டிப்பா மெனோபாஸ் ஆயிடும். அது ஆகிறதுக்காக இவ்வளோ சிம்டம்ஸையும் கண்டிப்பா நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும். ஆனா எக்ஸ்ட்ரா கேர் கொஞ்சம் நம்ம உடம்புல எடுத்துக்கணும். ஸோ அதுக்காக நம்ம எந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறத பத்தியும் இப்போ அடுத்து தெரிஞ்சுப்போம். இந்த மெனோபாஸ் டைம்ல நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா மேக்சிமம் ஒயிட் ரைஸ், மைதா, இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறதுங்கிறது வேண்டாத விஷயம். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எந்த உணவுகள் எல்லாம் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னா ஆளி விதை, எள்ளு, பொட்டுக்கடலை, அப்புறம் அத்திப்பழம், கொய்யாப்பழம், இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லெண்ணெய், அப்புறம் வந்துட்டு கார்போஹைட்ரேட் முழுமையாக குறைச்சிட்டு புரோட்டீன்ஸ் அதிகமாக உள்ள உணவுகள், கால்சியம் அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் அப்படின்னா மெனோபாஸ் டைம்ல வந்து நம்மளோட போன் எல்லாம் ரொம்பவே வீக்காக ஆரம்பிச்சிடும். அதனால கால்சியம் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்கிறதுனால நமக்கு வந்து போனை வந்து திரும்ப வந்து
ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கால்சியம் சம்மந்தப்பட்ட உணவுகள் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டு கார்போஹைட்ரேட்டை குறைச்சிக்கிட்டு இந்த சின்ன சின்ன உணவுகள், கீரை வகைகள், பழங்கள் இது ஓரளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே மெனோபாஸ் ஆயிட்ட ஒரு ஃபீல் இல்லாமல் நம்ம உடம்பை நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்க முடியும். அப்புறம் பேசிக்காகவே மெனோபாஸ் வரப்போகுது இல்லை வந்துருச்சு அப்படின்னாவே நம்ம உடல் நலமாகவும் மனநலமாகவும் கொஞ்சம் நம்மளை எரியாமல் அதிகமாக டென்ஷன் ஆகும். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிட்டாங்க, குழந்தைங்களாம் ஸ்கூல் போயிட்டாங்க அப்படின்னா சோலோவாக, அதாவது நம்ம வந்து தனியாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வரும். அது வந்து குட் ஃபீலாகவும் இருக்கலாம், பேட் ஃபீலாகவும் இருக்கலாம். நம்ம ரொம்ப தனியாக இருக்கோம், நமக்கு யாருமே இல்லை, இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் எல்லாம் கட்டாயமாக வரும். ஸோ இதை வந்து வீட்டில் இருக்கிறவங்களுமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அநேகமாக இந்த பதிவை பார்த்ததுக்கு அப்புறமாவது ஃபேமிலியில் இருக்கிறவங்க, ஹஸ்பண்ட்ஸ் மற்றவங்களாகட்டும் அல்லது பெண்களுக்குமே கூட மெனோபாஸ் அப்படின்னா என்ன, இந்த மாதிரி டைமில் நமக்கு எந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும், நம்ம எந்த உணவுகளை எடுத்துக்கலாம், எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் செல்ஃப் கேர் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவை பார்த்து நீங்கள் கொஞ்சம் பயனடைஞ்சுக்கோங்க. மெனோபாஸ் அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. அந்தந்த ஏஜில் எல்லாமே நடக்கிறதுங்கிறது ஒரு காமனான விஷயம்தான். ஆனாலும் நம்ம வந்து இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்காவோ, நம்ம மெனோபாஸை நெருங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டை வந்து நல்லா ஜாலியாக எப்பவும் போல தான் வச்சுக்கணுமே தவிர எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எப்போவுமே ஒரு மாதிரி சோர்வாக இந்த மாதிரி எல்லாம் இருக்காமல் நமக்கு நாமே, அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்ட் வச்சுக்கிட்டு நமக்கு நாமே ஓகே நம்ம வந்து இப்படி டிவி பார்க்குறோமா இல்லை இப்படி வெளியில் போகிறோமா, நமக்கு ஹாப்பி கிடைக்குதா, ஓகே நம்ம அந்த மாதிரி ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைவுகளுக்கு வந்தோம் அப்படின்னா எந்த ஒரு மனக்கவலையும் இல்லாமல் உடலையும் நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாகவே வச்சுக்க முடியும். ஏன்னா மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னா அதான் போன் கொஞ்சம் வீக் ஆகிறனால நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் உடலுக்கு எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம், எப்போ வேணாலும் சாப்பிடுவோம், எப்போ வேணாலும் தூங்குவோம், எங்கே வேணாலும் போவோம் வருவோம், அந்த மாதிரிலாம் இருப்போம் இல்லையா. ஆனால் மேக்ஸிமம் 40க்கு மேலே, இப்போ வந்து நோய்க்கு ஏஜ் இல்லை தான் இருந்தாலுமே லேடிஸை பொறுத்த வரைக்கும் 40க்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த மெனோபாஸ்னாவே லேடிஸ்க்கு சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிடுது இல்லையா. அதனால சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் ஏற்படும். 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக குடும்பத்தையும் பார்க்கணும், இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் நம்மளோட உடம்பு மேலே நம்ம கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்தான். வெயில் படுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. காலையில் ஒரு 20 நிமிஷம், ஈவினிங் ஒரு 20 நிமிஷம், இந்த மாதிரி நம்ம உடம்புல வெயில் படுறதுனாலையும் நம்மளோட உடலுக்கு, எலும்புகளுக்கு அது ரொம்பவே ஒரு வலுவான விஷயமா இருக்கும். அப்புறம் நார்மலாக நான் நிறைய முத்ரா சொல்லியிருக்கேன், இல்லை மற்ற ஹெல்த் டிப்ஸ்லாம் இருக்குது. உங்கள் உடலுக்கு என்ன தொந்தரவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆகட்டும், உணவு முறைகளாகட்டும், எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க வேணாம், இந்த மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாவே மெனோபாஸ் அப்படிங்கிறது லேடிஸ்க்கு ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி பாருங்க, கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்போ நம்ம சூரிய முதிரை தான் பார்க்க போகிறோம். இந்த சூரிய முதிரையை நம்ம எடுத்துக்கிறதுனால தைராய்டு தொந்தரவுகள் இருக்காது, உடல் எடை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சுகர் கண்டிப்பாக நெருங்கவே நெருங்காது, ட்ரை ஸ்கின் சரியாயிடும், மலச்சிக்கல் தொந்தரவுகளுமே இல்லாமல் இருக்கும் இந்த சூரிய முதிரையை நம்ம பண்ணுறதுனால. இந்த சூரிய முதிரையை நீங்கள் வந்துட்டு காலையில் 10 நிமிஷம், மதியம் 10 நிமிஷம், ஈவினிங் ஒரு 10 நிமிஷம், அதாவது ஒரு நாளைக்கு 3 வேளை 10 நிமிஷம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். இந்த சூரிய முதிரையை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மோதிர விரலை மடக்கி உள்ளங்கை டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே கட்டை விரலை வச்சுட்டு மற்ற விரல்கள் ஸ்டாண்டிங்கில் இருக்கணும். இதுதான் பொசிஷன். இந்த மாதிரி நீங்கள் சூரிய முதிரையை ஒரு நாளைக்கு 3 வேளை 10 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் இல்லாமல் உங்களால் ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்புறம் மெனோபாஸ் டைமில் வந்து தாம்பத்தியத்தில் ஈடுபாடு இருக்குமா இருக்காதா அப்படின்னு சில கொஷின்ஸ் கூட இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம தான் வந்து ஏற்படுத்திக்கிறதும் ஏற்படுத்திக்காமல் இருக்கிறதும் நம்மளோட சூழ்நிலைகளை பொறுத்து தான் இருக்குது. மெனோபாஸ் அப்படிங்கிறதுனால அவாய்ட் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக தவறான ஒரு செயல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த மாதிரி அதுவுமே ஒரு வகையான உடற்பயிற்சி தான். அதனால் நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பொதுவாகவே மெனோபாஸ் டைமில் லேடிஸ்க்கு வந்து அதிகமாக டென்ஷன் ஆகிறது, ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, ரொம்ப கவலைப்படுறது, இந்த சோலோவாக தனியாக இருக்கிறோங்கிற ஃபீல் வருது, இதெல்லாம் கண்டிப்பாக காமனான ஒரு விஷயம்தான். அதை எல்லாமே நம்ம தூக்கி போட்டுட்டு நமக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு மேக்ஸிமம் இந்த ஓவர் திங்கிங், அதாவது அதிகமாக எதையாவது நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம நெகட்டிவையே அவாய்ட் பண்ணிட்டு, எதிர்மறை எண்ணங்களை அவாய்ட் பண்ணிட்டு நேர்மறை எண்ணங்கள், அதாவது பாசிட்டிவ் திங்கிங், நமக்கு என்ன, நம்ம நல்லா தான் இருக்கோம், நமக்கு என்ன கவலை, நமக்கு என்ன குறை, நமக்கு நல்ல பையன் இருக்காங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க, குடும்பம் இருக்குது, அந்த மாதிரி அது ஒரு சில மைனஸே இருந்தால் கூட அதை எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற்றி எப்போவுமே
நம்ம மேலே இருக்கிறவங்கள நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு கீழே இருக்கிறவங்கள நினச்சி பார்க்கணும். ஓ, அவங்களோட லைஃபுக்கு நம்ம லைஃப் பரவாயில்ல. அந்த மாதிரி எப்போவுமே எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கோம், நமக்கு என்ன, நம்ம சூப்பராக இருக்கும், நம்ம லைஃப் நல்லா இருக்குது, நம்ம உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, இந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்கை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எந்த ஒரு நோயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே கண்டிப்பாக பிரச்சனை கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ஒரு வழியில் ஃபாலோ பண்ணி உங்களோட குடும்பத்தையும் கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களும் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கலாம். இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரியே மெனோபாஸ் டைமில் வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்காகவும் எந்த ஒரு ஒரியும் பண்ணிக்க தேவையில்லை. நான் நிறைய வெயிட் லாஸ் டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அது நிறைய ஹோம் ரெமிடிஸ் இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குது, வாக்கிங், ஜாக்கிங் இந்த மாதிரிலாம் கூட இருக்குது. நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு எது சிம்பிளாக இருக்கோ, எது உங்களால் பண்ண முடியுதோ அதெல்லாம் நீங்கள் ரெகுலர் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உணவு பழக்க வழக்கங்களையும், அதாவது நைட் சீக்கிரமாக சாப்பிட்றது, சீக்கிரமாக தூங்குறது, காலையிலையுமே அந்த டைமுக்கு சாப்பிட்றது, அது ரொம்ப வீட்டில் தானே இருக்கும், 11 மணி 12 மணிக்கு வந்து காலை உணவு எடுத்துக்கிறது, இந்த மாதிரி அதாவது குறிப்பிட்ட வயசு வரைக்கும் நம்ம இந்த தவறுகள் எல்லாம் செஞ்சோம்னா அதை நம்மளும் ஏற்றுக்குவோம், நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களும் ஏற்றுக்குவாங்க, நம்மளோட உடல் உறுப்புகளுமே கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஆனால் 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட உடல் நலனில் எக்ஸ்ட்ரா கேர் இருந்தே ஆகணும். அதனால் டைமுக்கு சாப்பிட்றது, டைமுக்கு தூங்குறது, இதை எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா மெனோபாஸ் மட்டுமில்லை, மற்ற எந்த தொந்தரவுகளும் உடல் அளவில் மனதளவில் குடும்பத்தில் இல்லாமல் நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக வாழ முடியும். ஸோ இந்த வழிமுறைகள், இந்த உணவு முறைகள் இதையெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சந்தோஷமாக வாழ முடியும். கண்டிப்பாக இந்த பதிவை நீங்களும் பார்த்து பயனடைஞ்சிட்டு மற்றவங்களுக்கும் பகிருங்க. இப்போ நம்ம வந்து வறுமை புள்ளி தான் பார்க்க போகிறோம். இந்த வறுமை புள்ளி எதுக்கானது அப்படின்னா உடல் எடையை குறைச்சிக்கிறதுக்கான ஒரு வறுமை புள்ளி தான். ரொம்ப சிம்பிளான வறுமை புள்ளி. டெய்லியும் 30 செகண்ட் மட்டும் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். அதாவது நம்மளோட மூக்குக்கு கீழே இந்த இடத்துல நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரொட்டேட் பண்ணணும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி உங்களோட உடலை ரொம்ப ஆரோக்கியமாக அழகாக வச்சுக்கலாம். என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளோ நேரமாக பெண்களுக்கான முற்றிலும் ஒரு அவசியமான பதிவை தான் நம்ம பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், லேடிஸ்க்கு கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பகிருங்க, அவங்களும் பயன்பெறட்டும். இப்போ தான் நீங்கள் நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு அற்புதமான ஹெல்த் டிப்போட உங்களை எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். வணக்கம். இதே மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ், ஹோம் ரெமெடி, சொல்யூஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரியே நம்மளோட யோகம் சேனலில் மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.